ஹாய் காய்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டேட் என்ன உங்களை அன்போடு இருக்கிறேன். இன்னைக்கு புதுசாக லெமன் டீ எடுத்துக்கிட்ட சுகர் இல்லாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு சிட்டப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். சிட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா லோ வெயிட் எடுத்துக்கோங்க. லோ வெயிட் எடுத்துக்கிட்டு ஸ்லோவாக போட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களோட மசில்ஸ் நல்லா ஃபெயிலியர் ஆகுது, நல்லா ஃபீல் பண்ணி போடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாமல் ஒரு க்ரீன் டீ எடுத்து ஆரம்பிச்சுக்கிட்டேன். சாரி, மெட்டாபாலிசம் பூஸ்டர் 9:30 4 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக் ஒயிட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட்டான இம்பார்ட்டன்ட்டு. எக் ஒயிட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எப்பயும் போல நம்ம ஃபேவரட்டான 300 கிராம் கர்ட் ரைஸ் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு 150 கிராம் நாவற்பழம் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. லஞ்சுக்கு 4 எக் ஒயிட்ஸு கொஞ்சம் நட்ஸ்லாம் எடுத்துட்டு லஞ்சை முடிச்சுட்டேன். இதே போல் நேச்சுரல் ஹெல்த் ஃபிட்னஸ் டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல் ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு ஷோல்டர் ப்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். ஹெவி வெயிட்டில் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எல்லா செட்டுமே லோ வெயிட்லேயே போடுங்க. அப்போ தான் மசில்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஹெவி வெயிட்டாக போட்டிங்கன்னா மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். ஜிம்மிலேருந்து கிளம்பிட்டு நம்ம மம்மி கடைக்கு போயிட்டு ஆவி பறக்க நோ ஆயில் ஆம்லேட் ஒன்று போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ஃபிஷ் ஆயில் ஒன்று போட்டு டின்னரை முடிச்சிட்டேன்.